எனது பெயர் அம்பிகா. நான் கனடாவிலேருந்து வந்திருக்கிறேன். நிலா பியூட்டிஷன் மேக்கப் கிளாஸில் ஜாயின் பண்ணணுமென்ற விருப்பம் கனகாலமாக இருந்துச்சு. இன்றைக்கு வந்து ஃபைனலாக போர்ட்ஃபோலியோ டேயில் மாடலாக வழிக்கெடுத்து இருக்கிறேன். அதிலிருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நானும் மேக்கப் ஆர்டிஸ்டாக இந்த ஃப்யூச்சரில் செய்வேன் என்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் இருந்து பார்த்து தான் அவங்க இங்கே வந்து படிக்கணுமென்ற எண்ணம் எனக்கு வந்துச்சுது. நான் நினச்சி வந்தபடி டிப்ஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஹேர் ஸ்டைல் போடுறது, மேக்கப்பில் என்ன மாதிரி டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணணுமென்ற அந்த நாலேஜ் எல்லாம் லேர்ன் பண்ணி இருக்கிறேன். ஃப்யூச்சரில் இதை தொடர்ந்து செய்வேன்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்குது. இன்ஸ்டாகிராம் மூலம் பார்க்கும்போது ரீல்ஸில் நீங்கள் நல்ல ஒர்க் போட்டிருக்கிறீங்க, அதில் டெய்லி பார்ப்பேன். ஆனால் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணுமென்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. அதால் எல்லாட்ட இது ஒர்க்கும் வரும்போது உங்களோட ஒர்க்கு எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, மற்றது ப்ராக்டிஸு 1 மந்த்ன்னு சொன்னீங்க. மற்றது 1 மந்த்து தான் படித்தா தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாமன்ற ஒரு இருந்தபடியா ஓகே, எனக்கும் அப்படித்தான் தோணிச்சுது. என்னென்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் நாங்கள் வரையிலாது. அப்போ அந்த 1 மந்த் ப்ராக்டிஸ் இருக்குத்தானே தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் நாங்களும் இப்படி வந்துடலாமன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் உங்களுக்கு சுவிச் செஞ்சு வந்தது. நான் 2-3 தடவை செய்தேன். ஆனால் எனக்கு அந்த நீங்கள் டீச் பண்ணும்போது எனக்கு உங்களோட ஐடியாஸ் எல்லாம் விளங்கிட்டது. அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டது. ஓகே, நான் இதுதான் மேக்கப்பில் இருக்குது, நான் இதை போய் கண்டினியூ பண்ணினேன்டா என்னால் முடியும் பண்ண ஒரு இது இருக்குது. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன்னா நான் அதை செய்திடணுமென்ற ஒரு நோக்கத்தை காண்டி தான் வந்தேன். நான் எனக்கு ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு தான் வந்தேன்னா. நான் அவ்வளோ தூரம் வந்தேனான்டா அதை செய்யணுமென்ற ஒரு வரியோடு தான் வந்தேன் நான். ஆனால் செய்வேன்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கணக்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதோட நான் கண்டினியூவாக தொடர்ந்து இந்த ஜேர்னியை தொடங்குவேன். நல்ல இதுக்கு டிமாண்டு கூட. ஒரு ஃபங்க்ஷன்ட்டு சொன்னால் அங்கே கெஸ்ட்டாக போகிறவையும் வந்து சும்மா எல்லாம் அமளிக்கிட்டு போக மாட்டோம். இப்படி இதே மேக்கப்போடு தான் போவினோம். அப்போ அங்கே போகிற ஒவ்வொரு ஆட்களுக்கும் நாங்கள் மேக்கப் இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்து கொண்டு தான் போகுது. அப்படி இருக்கும்போது நாங்களும் இப்படி வளர்ந்துட்டா எங்களுக்கும் ஃப்யூச்சருக்கு நல்ல மன்ற நோக்கோட தான் சூஸ் பண்ணினேன். எனக்கு மேக்கப் இதில் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 4 பொம்பளை பிள்ளைகள். நான் இதை தொடர்ந்து செய்தால் அவங்களும் இந்த ஃப்யூச்சரில் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட. மற்ற இந்த மகளுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டாக்டருக்கும். அப்போ நான் இதை காலடி வச்சு செய்தால் அவங்களும் இதை கண்டினியூ பண்ணுவாங்கன்ட்டு. இன்றைக்கு இவங்களை ஒர்க் பண்ணும்போது இவங்களை நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச்.